இதுக்கு பேர் பான் பான். மெயினா மீன் குழம்பு, கறி குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்போட தொட்டு சாப்பிடுறது. ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா கேபி ரவி பேக்கரியில தான் இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நிறைய காணொலிகள் வந்து இந்த பேக்கரியை பத்தி நிறைய காணொலிகள் நான் பார்த்துருக்கேன். ஆனா இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுடைய பேர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, என்னுடைய பேர் கந்தையா பரமநாதன் ரவிச்சந்திரன். அதுதான் கேபி ரவி பேக்கரி. ஓகே ஓகே. நாங்கள் வந்து எப்படின்னா ஐயா, நாங்கள் 2010ஆம் ஆண்டு இலங்கையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். உண்மையில வந்து ஒரு இருண்ட யுகத்திலாம் வந்து சேர்ந்தோம். ஏன்னா எங்களுக்கு எந்த இடமும் தெரியாது, எந்த பாதையும் தெரியாது, யாரையும் தெரியாது. இதுதான் உண்மையான நிலைமை. அந்த வேளைகளில் எனக்கு தெரிஞ்ச எங்களோட உறவினர் வீட்டுல ஒரு 10 நாள் தங்கி இருந்தேன். தங்கி இருந்த வேளையில அவர்கள் எனக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு அவர்கள் இருந்த வீட்டுக்கு மேல் மாடியில் ஒரு சின்ன வீடு எடுத்து தந்தார்கள். அந்த வீட்டில் இருந்து வந்த வேளைகளில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட வசதி கிடையாது, உணவுக்கு கூட உழைப்பு கிடையாது. என்ன செய்வது திக்கு தடுமாறி வீட்டுக்குள்ள சுருண்டு படுத்து கிடக்கிறது. இடம் தெரியாது, பலன் தெரியாது, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வருமானத்துக்கும் வழி இல்லாத நிலைமை. ஆகவே இந்த நிலைமைகளில் நான் ரோட்டுக்கு சும்மா மிதந்து நடந்து போவேன். ஒவ்வொரு ரோட்டா பாக்குறதுக்கா வேலை ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது செய்யலாமா என்று பாக்குறதுக்கு தேடி அலைந்த வேளையில் நிறைய டீ கடைகள் என்ற கண்ணில தென்பட்டது. சென்னையில அதிகமா டீ கடை. ஆமா, சென்னையில அதிகமான டீ கடைகள் தென்பட்டது. அப்ப ஓகே, நான் என்ன யோசிச்சேன்னா, எங்க இலங்கையில இருந்த ரோலை விற்பனை செய்யலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரோம். ரோல் இதான் அந்த ரோல் எடுத்து காண்பீங்க. இதான் ஐயா அந்த ரோல். இந்த ரோல்லாம் என்னுடைய ஆரம்ப தொழிலாக இருந்தது. இது என்ன ரோல்னா? இது இப்ப தற்போது இருக்கிறது இல்ல. சிக்கன் ரோல், முட்டை ரோல், வெஜ் ரோல். இந்த 3 வகையான ரோலையும் நான் சென்னையில இந்த போரூர் சிக்னல் கிட்டதான் ஒரு கடையில ஃபர்ஸ்ட் நான் போட்டேன். அந்த அண்ணன் இருக்கிறாரா இல்லையா எனக்கு இப்ப தெரியாது. அப்ப அந்த போரூர் சிக்னல்ல தொடங்கின அந்த வியாபாரம் தான் போரூர் சிக்னல். அந்த முனையில இருக்கிற ஒரு கடையெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கொண்டே போட்டேன்னா, அப்படியே கொண்டே போட்டுட்டு அப்புறம் அந்த வடவழின ரூட்டுக்கான நடந்து கொண்டு போவோம் தூக்கிட்டு. எனக்கு சாராட்டால கூட ஏறுறதுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வியாபாரத்துக்கு எனக்கு அது சரிப்பட்டு வராதுன்றதுக்காக நடந்து டீ கடைகளை தேடி அலைந்தேன். அந்த அலைந்த வேளையில இந்த ரோலை விற்கலாமன்ற ஒரு முடிவு எனக்கு உறுதியாக தென்பட்டது. அதுக்கு பிற்பாடு நான் 200க்கும் மேற்பட்ட ரோலை நாங்க எங்களோட உறவினர்கள் சேர்ந்து எங்களோட வீட்டுல நாங்க உற்பத்தி செய்தோம். தொடர்ந்து எனக்கு கோயம்பேடு மார்க்கெட் ஒரு சில நாட்களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு நான், அண்ணா என்னென்ன வேணும் சொல்லுங்கண்ணா, வாங்கண்ணா. இல்ல பரவாயில்ல, வாங்க. என்ன பண்ண வேணும்? கொம்புவன் தற்போது காலியா இருக்கின்றத ஈவினிங் ஒரு 6:30க்கு மேல வாங்கணும். ஸ்வீட்ல இப்ப தற்போது இல்லைன்னா வெஜ் பண்ணும், சிக்கன் பண்ணும், முட்டை சிக்கன் பண்ணு தரவா. கோயம்பேடு மார்க்கெட் என்ற கண்ணில தென்படுது. அதுக்கு பிற்பாடு கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள இரவு பகல் பார்க்காமல் அந்த வியாபாரிகளுக்கு நான் இறங்கி வேலை செய்வேன். இரவு என்னன்னு சொல்றது, எல்லாம் எனி டைம் வேலை செய்வேன். கிட்டத்தட்ட ஒரு 22 மணி நேரங்கள் அங்க வியாபாரம் செய்திருக்கிறோம் போய் நின்று. அப்ப அங்க உள்ளவங்களுக்கு நீ என்ன நித்திர கொள்ற இல்லையா, தூங்குற இல்லையா கூட பல வியாபாரிகள் என்ன கேட்டிருக்கணும். சரி, நான் சிரிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். சரி, அப்படியான சூழல்ல கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள இறங்கி அங்க உள்ள லொரியில இருந்து இறக்குற வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், பழ வியாபாரி, பூ வியாபாரி, என்ன பெரும்பாலும் கோயம்பேடு மார்க்கெட்ல என்ன தெரியாத ஆக்களே இல்ல. 10 வருடங்கள் அங்க உழைத்து இருக்கின்றேன். அதன் பிற்பாடு அங்க உள்ள பணங்களை நான் சிறிதா சேமிச்சு 2020ஆம் ஆண்டு இப்படி ஒரு பேக்கரியை போடலாம்ன்ற பிளான் பண்ணி இலங்கையில உள்ள பேக்கரி திட்டத்தை உருவாக்கி 2020ஆம் ஆண்டு நான் உருவாக்கின தொழிலா இந்த பேக்கரி. சிறு இதா வளர்ந்து கொஞ்சம் முயற்சியா எடுத்து உடனே எனக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்கவில்லை. நான் மீண்டும் திருவான்மையூர், குளத்தூர், அண்ணா நகர், முகப்பேறு, வடபழனி, மடிப்பாக்கம், பல்லாவரம், தாம்பரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், அங்கால கானத்தூர் வரையும் என்னுடைய சப்ளை இந்த பானை போட வச்சு அந்த இடத்துக்கு சப்ளை பண்ணி என்னுடைய விரிவாக்கத்தை விரிவுபடுத்தினேன். கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அந்த என்னுடைய தொழிற்பாடு இருந்தது. இதுல முக்கியமான விஷயம், நான் எந்த இரவும் பார்க்கல, பகலும் தெரியாது, இரவும் தெரியாது, வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழல்லாம் நான் இந்த தொழிலை என்னன்னு சொல்றேன், இதுதான் செய்து ஆகணும்ன்ற முடிவுக்கு வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்து பலனாகத்தான் இந்த தொழில் எனக்கு
வெற்றி கிடைத்தது. தற்போது இருக்கிற நிலவரப்படி நாங்கள் இந்த கடை வந்து மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் ஒரு 12 வரையும் தான் வச்சிருந்தோம். ஆனா எங்களுக்கு இந்த இருக்கிற பொருள் பத்தாது. ஆனா உண்மையில் நாங்கள் இங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த உணவு ஒரு 30ல இருந்து ஒரு 50 வரையான மக்களுக்கு தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இருந்தது. அதனால இங்க வந்து எங்கள்கிட்ட 300 மக்கள் வேற வழிகிட்டு. ஆமா, ஏன்னா இப்பயே அத்தனை பேர் வந்தாங்க. ஆமா, 300 மக்கள் வந்து லைன்ல நின்று 2 மணித்தியாலன் நிக்கிறேன், 1 மணித்தியாலன் நிக்கிறேன். எங்களுக்கு குற்றச்சாடு, முறைப்பாடு, ரோட்ல ரபிக்ல வண்டி பிரச்சனை, அயலவர்களால் எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இதில் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. எங்கள்கிட்ட 16 வகையான உணவுகள், எங்களிடம் சுவையான உணவுகள் இருக்கின்றன. இந்த 16 வகையான உணவை நாங்க உடனே உற்பத்தி செய்து கொடுக்க முடியாது. சின்ன அவன் இதை கொடுக்கறதுக்கு எனக்கு உதாரணத்துக்கு இந்த அவனை நான் உற்பத்தி செய்து கொடுக்கறதுக்கு அரை மணி நேர கேப் இடைவெளிகள் தேவைப்படுகின்றது. அது மக்களுக்கு புரியவில்லை. புரியாத காரணத்தால குற்றச்சாட்டுகள், அதாவது யூடியூப் சேனல்ல கொமெண்ட்ல எல்லாம் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், அறிவில்லாத தனமாக பேசுகிறதை நான் என்ற கண்ணூடாக காதூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அன்பாக கேட்டுக்கொள்றேன், அந்த கொமெண்ட் போறவர் தயவு செய்து என்னிடம் வந்து கேளுங்கள், என்ன உண்மைத்தன்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மைத்தன்மையை புரிந்த பிற்பாடு நீங்க கொமெண்ட்ல போடுங்கள் தயவு செய்து. சரியா? ஆகவே இப்படியான இக்கட்டான சூழலின் மத்தியில நான் இந்த வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கின்றேன். உண்மையில் திரும்பவும் சொல்கின்றேன், 30ல இருந்து 50 பேருக்கான கெப்பாசிட்டி தான் எங்கள்கிட்ட இருக்கு. அவன் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆமா, பார்த்தாலே தெரியும் ஒரு அவன் தான். இதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு 150 கோலுக்கு மேல் போன் வருகின்றது. நான் ஒருதற்கும் போன் ஆன்சர் பண்ணுவது இல்லை. ஏனென்று கேட்டால் அவர்கள் பான் எடுத்து வைங்கன்னு சொல்லுவினம். என்னட்ட போன் ஆன்சர் பண்ணி எடுத்து வைப்பதற்கான சூழல் என்னிடம் இல்லை. அதனால நான் போன் ஆன்சர் பண்ணுவது இல்லை. ஓகே, இது தெளிவான உண்மை. ஏனென்றா இந்த லைன்லயே வந்து நிறைய பேர் நிப்பினோம். அந்த கூட்டத்தை நீங்க யூடியூப் சேனல் கூட பாத்துருப்பீங்க. ஆக இந்த லைன்ல நிக்கிறாங்களுக்கு நான் கொடுக்கணுமா அல்லது போன்ல ஆர்டர் பண்றாங்களுக்கு கொடுக்கணும்? என்னால முடியாது ஐயா. அதையும் பார்த்தாச்சு. இங்க எங்கேயுமே சொமேட்டோ, ஸ்விக்கி அதெல்லாம் கிடையாது. நேரடியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சிக்கன் பண்ணோ இல்ல வெஜ் பண்ணோ, சிக்கன் ரோலோ, வெஜ் ரோலோ, எக் ரோலோ இதை நேரடியா வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு நேரமுமே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க காலம்பரம் எத்தனை மணிக்கு இங்க ஆரம்பிக்கிறீங்க? ஐயா, இப்ப தற்போது நாங்கள் காலையில மாற்றப்பட்டிருக்கின்ற 3 நாட்களாக காலையில 11 மணியில இருந்து இரவு 2 மணி வரை நாங்க கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றோம். புரியுது. ஆனா கூட்டம் கண்டிப்பா வரதான் செய்யும். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தா தாராளமா வாங்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மேன் பவருங்கிறது கம்மி தான். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. 4 பேர் இருக்கீங்க. இங்க ஒருத்தவங்க செய்யணும், ஒருத்தவங்க வந்து அங்க மாவு பிசையணும். ஆல்ரெடி அங்க ஈவினிங்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி ஒருத்தவங்க ப்ராசஸ் பண்ணணும், ஒருத்தவங்க கொடுக்கணும். அதை தாண்டி இங்க புரோட்டாவும் இருக்கு, கொத்து புரோட்டாலாம் இருக்கு, அதுவுமே இருக்குல்ல. தற்போது நாங்க நெருக்கடி காரணமா நிறுத்தி வச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா அதையும் கொண்டு வந்திருக்கலாம். சேம் இந்த கிரௌட் அதிகமாகறதுனால தான். பட் ஆனா இது ஒரு மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா அங்க சிலோன்ல இருந்து இங்க வந்து தன்னுடைய முயற்சியால ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் உழைச்சு நிக்கிறாரு. சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா இங்க எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன ஆக போகுது, நம்ம ஏதாவது சாதிச்சிருவோமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிலோன்ல இருந்து இங்க வந்து ஒரு மனுஷன் சாதிச்சிருக்காரு அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப நன்றிண்ணே, அவங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு நன்றி. நான் சொன்ன மாதிரி இப்ப நான் 2-3 விஷயங்கள் பார்த்தேன். ஆக்சுவலா இது தீஞ்சிடுச்சு. இதை நினைச்சிருந்தா நீங்க வந்து வித்திருக்கலாம். ஆனா விக்கல. என்ன சொன்னீங்க அப்படின்னா இது தீந்துருச்சு, இது விக்கிறதுக்கான உகந்தது உகந்தது அல்ல. ஆமா, அதனால நீங்க வந்து வேணா சும்மா வேணா நீங்க எடுத்துட்டு போங்க, காசு தர வேணாம் அப்படின்னு சொல்லி தராங்க. செய்யற தொழிலையும் ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மையை ரொம்ப அழகா கண்ணுக்கு நேராவே காமிச்சிங்க. ரொம்ப நன்றிண்ணே, உங்களை சந்திச்சது சந்தோஷம். இந்த பேக்கரியோட மட்டும் இல்லாம இன்னும் பல பிரான்ச்சா வளரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய இன்னொரு கருத்து என்னன்னா, இந்த மக்கள் அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளணும் என்பது உங்களோட யூடியூப் சேனல் ஊடாக அறிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து. நன்றிண்ணே, சந்திப்போம். நன்றிண்ணே.